அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான வீடியோ. காலை நேரத்தில் போட்ட வீடியோ தனியாக இருக்கும், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சர்ஃபான் பிளாக் BA2 அதுவும் நம்மளுடைய சேனல் தான், அதுலேயும் நிறைய தகவல்கள் வரும், அதையும் தொடர்ந்து பாருங்கள். நாட்டுக்கு போக தயாராகுங்க, பெட்டியே கட்டுங்க. வேலையும் இல்லை, சோழியும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. 1,30,000 பேர் கடந்த 4 வருடத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க. இன்னும் வேகமாக அனுப்புறதுக்காக இடத்தை ரெடி பண்ணிட்டாங்க. அடித்தா அடிப்போம். நம்ம ஏரியாவுக்குள்ளெல்லாம் வந்து தலையிட்டிங்க, டைரெக்டாக நாசகார ஏவுகணை தான். பாகிஸ்தான் அறிவிப்பு. வீடியோ கால் சமத்தாக இருந்தால் வீடியோ கால் பேசலாம் சிறை கைதிகள். இந்த தவறை மட்டும் தயவு செய்து யாரும் பண்ணிடாதீங்க. எத்தனை லட்சம் தினார் அபராதம் தெரியுமா? ஜஹராவில் இந்திய ஓட்டுநர் ஒருவருடைய உயிரை பறித்த குவைத்திய குடிமகன். நடந்தது என்ன? சர்ஃபான் விளாக் BA2லையும் இதை போட்டிருக்கேன். இந்த வீடியோட கடைசியிலையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ பாருங்கள், பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். ஜென்ரல் ஃபயர் ஃபோர்ஸ் வி ஆர் ரெடி. நாங்கள் தயாராக இருக்கிறோம். எதிர்வரும் மழை காலத்தில் எங்களுடைய உச்சகட்ட சப்போர்ட்டை வழங்குறதுக்காக அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க பொது தீயணைப்புத்துறை. அதே போல் பார்க்கலாம் இந்த மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு. குவைத்துடைய கஷேஷன் நீதிமன்றம் உயர்நிலை பள்ளி தேர்வுகள் கசிந்த முதல் வழக்கின் திரையை மூடி பண மோசடியுடன் அதன் தொடர்பை உறுதிப்படுத்துகிறது. இன்ஸ்டாகிராம் மற்றும் விளம்பரம் நிறுவனம் மூலம் பண மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் முக்கிய பிரதிவாதிகளான ஆண் மற்றும் பெண் குடிமகனுக்கு 10 மற்றும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3,08,000 தினார் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 7 பிரதிவாதிகள் விடுதலை மற்றும் ஒரு வெளிநாட்டவர் மற்றும் ஒரு குடிமகனுக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை. தயவு செய்து ரொம்ப கவனம். நீங்கள் அது உங்கள் வீடுகளில் வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி தான், உங்கள் வீட்டில் கூட இல்லை, நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில், நீங்கள் செய்கிற கடையில் எந்த ஒரு ரகசியங்களையும் லீக் பண்ணிடாதீங்க. அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடியும் அப்படின்றத தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் அதிரடியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க இஸ்ரேலுக்கு. இஸ்ரேல் தனது எல்லையில் தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுதங்கள் தங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் என்று பாகிஸ்தான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேலுக்கு. ஆனால் எப்பயோ இதை போட்டு முடிச்சு விட்ருப்பாங்க. ஈரான் முடிச்சு விட்ருக்கும், பாகிஸ்தான் முடிச்சு விட்ருக்கும், இந்த எத்தனையோ நாளுகள் முடிச்சு விட்ருக்கும். ஆனால் இஸ்ரேலுக்கு ஏதாவது ஒன்றுனா அது பலஸ்தீனையும் சேர்த்து தானே பாதிக்கும். அப்படின்றதால தான் இவ்வளோ காலம் பொறுமையாக இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹு ஆலம், ஏன்னா இஸ்ரேல் சும்மா இருக்கிறவனே சுரண்டுறாங்க. சும்மா இருக்கிற நாடுகளில் போய் வேணுமென்று வம்பு இழுக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கடைசியில் இஸ்ரேலை தரமாற்றமாகிறதுக்கு எந்த நாடு முடிவெடுக்கும்னு தெரியாது. அல்லாஹ் தான் இருக்கிறான். அடுத்ததா மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாரு டைரக்டர் ஆஃப் த டெபரேஷன் டிபார்ட்மெண்ட். நாடு கடத்தல் சிறை இயக்குனர் நிர்வாகம் பிரிகேடியர் ஜாசிம் அல் மிஸ்வா. கடந்த 4 ஆண்டுகளில் நாடு கடத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,30,000 ஆகும். ஜெனேபல்சோக் பகுதிகளில் அமைந்துள்ள தல்ஹா என்ற பழைய நாடு கடத்தப்பட்ட சிறைச்சாலையை முதல் துணை பிரதமர் பார்வையிட்ட பிறகு அதிலிருந்து சிறார் கட்டிடத்துக்கு விரைவாக மாற்ற உத்தரவிட்டார். மேலும் இந்த கட்டிடத்தின் 90% வேலை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் விரைவாக நாடு கடத்தப்பட இருப்பவர்கள் அனைவரும் தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு விரைவாக நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போதைக்கு ஜிலிப் ஷோக் ஜெயிலிருந்து, சாப்பர் ஜெயிலிருந்து இன்னொரு ஜெயிலுக்கு மாற்ற போகிறாங்க. அதோடைய வேலை 90% முடிஞ்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. கட்டுமான பணிகள் 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உடனே அந்த சாப்பர் ஜெயிலுக்கு மாற்றிடுவாங்க. நிச்சயமாக நிறைய பேர் எதிர்பார்த்துருக்குறாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க சிலர் வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க, எப்போ வருவாங்கன்னு. நிச்சயமாக இந்த சாப்பர் ஜெயில் பிரச்சனை முடிஞ்ச பிறகு உடனே அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த நாட்களில் போலீஸில் பிடிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த செக்இன் போகக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி CID செக்இன் போகக்கூடிய இடங்களில் போய் பிடிபடுங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் மட்டும் எப்போவுமே பிடிபற்றாதீங்க. போக ரெடி ஆகுங்கப்பா, பெட்டியெல்லாம் கட்டுங்க. டாக்ஸி ஓட்டுநர்களே எல்லா லாஸ்தி ஆகுங்க, போகலாம். உள்துறை அமைச்சகம் பயணிகள் போக்குவரத்து துறையில் ஓய்வு பெற்றவர்களின் பணியை எளிதாக்கும் திட்டத்தை இது தயாரித்து வருகிறது. ஓய்வு பெற்றவர்களுக்கு சொந்தமான ஸ்மார்ட் பயன்பாடுகள் மற்றும் மாடர்ன் கார்கள் மூலம்
வெளிநாட்டு தொழிலாளர்களை சார்ந்திருப்பவர்களை குறைத்து மற்றும் குடிமக்களின் வாகனங்களை பயன்படுத்துவதை ஊக்குவித்தல். ஓய்வு பெற்றவர்களுக்கு பகுதி நேர அல்லது முழு நேர வேலை மூலம் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க வாய்ப்பை வழங்குதல். பயணிகள் போக்குவரத்து டாக்ஸி மூலம். ஓய்வு பெற்றவர்களுக்கு பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு உரிமம் வழங்க போக்குவரத்து துறை தற்போது அனைத்து வசதிகளையும் செயல்படுத்தி வருகின்றது. ஆதாரம் அல் ஹப்பாஸ் செய்தி சேவை இதை உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே டாக்ஸி ஓட்டுநர்களே நாடு செல்ல தயாராகுங்க. புதிதாக டாக்ஸி ஓட்டுநர்கள் வாரத்துக்கெல்லாம் தயாராக இருக்காதீங்க. எதிர்வரும் காலங்களில் குவைத்தி குடிமக்களுக்கு டாக்ஸி பாரம் கொடுக்கப்படும். ஓட்டுறதும் டாக்ஸி ஏற்கனவே ஆல்ரெடி கம்பெனி வச்சுருக்கிறதும் குவைட்டி தான். ஆனால் இப்போ குவைட்டி தான் டாக்ஸியே ஓட போகிறது. இப்போ என்ன மாதிரி ஆகும் தெரியுமா? ஒரு காலத்தில் சொந்தமாக வண்டி இருந்துச்சுன்னா நம்ம போய் டாக்ஸி கம்பெனிகளில் பதிவு செய்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அதில் தான் என் காசு கொஞ்சம் ஆட்டையை போட்டு போனானுங்க, நாசமாக போனவனுங்க. சரி, அதே மாதிரி இந்த சிஸ்டத்தை கொண்டு வர போகிறாங்க. குவைத்திகளுக்கு அவங்க வண்டியை கொண்டு போய் அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சிஸ்டம். வேறு லெவல். இனிமேல் வெளிநாட்டவர்களுக்கு ஆப்பு தான். போக தயாராகுங்க. ஜஹரா சுகாதார மாவட்டத்தின் இயக்குனர் டாக்டர் ஜமால் அல் துவைச் குளிர் விற்பனையாளர்கள் அட்டவணையை ஏற்பாடு செய்கிறார். இயக்குநர்கள் அல் துவைச் அல் ஜஹரா மருத்துவமனையின் முன் குளிர்பானம் மற்றும் ஐஸ்கிரீம் விற்பனையாளர்களின் பிரச்சனையை சுட்டி காட்டியுள்ளார். இவங்களால கொஞ்சம் ஆபத்து இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிற உணவுகளில் பாதுகாப்பு தன்மை, உணவு பாதுகாப்பு மற்றும் உணவு அசுத்தமான நிலைமையில் இருக்கலாம் அப்படின்றதையும் சுட்டி காட்டியிருக்கிறாரு. அல்லாஹு ஆலம். தயவு செய்து இந்த ரோட்டோரமாக இருக்கிறவங்கள்ட்ட ஜூஸோ அல்லது தண்ணீரோ வாங்கி கொடுக்கறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கொள்ள பாருங்கள். இதோ பெண்கள் சிறை நிர்வாகத்தின் செயல் இயக்குனர் கர்னல் நௌஃப் அல் ஹஹ்லி. சிறை கைதிகள் அவர்களுடைய நன்னடத்தைகளை சரியாக மேம்படுத்தினால் அவர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருக்கும் வாய்ப்பு வாரத்தில் ஒரு நாள் வழங்கப்படும். அதே போல அவர்களுக்கு தினந்தோறும் 1 மணி நேரம் தங்களுடைய குழந்தைகளுடன் முகம் பார்த்து பேச வீடியோ காலுக்கான வாய்ப்பும் வழங்கி வைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சிறை கைதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாய்ப்பை பெண்கள் சிறை கைதிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு வழங்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி காலையில் கூட நான் நியூஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், குடும்பம் நடத்துறதுக்குரிய வாய்ப்பையும் பெற்றுக் கொடுக்க போகிறாங்க. நன்னடத்தைகளில் இருக்கிற சிறை கைதிகள், ஆயுள் தண்டனை அனுபவிக்கிற கைதிகளுக்கு அவங்களுடைய மனைவியோட காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க நன்னடத்தையாக இருந்தால், ஆயுள் தண்டனை கைது இல்லையா, கடைசி வரைக்கும் அவர் வர போகிறதே இல்லை வீட்டுக்கு. அப்படி இருக்கிறதால அவருடைய மனைவி குழந்தைகளோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை வழங்க போகிறாங்க. மனிதாபிமான அடிப்படையில். அதே போல் மனித உரிமைகளுக்கான ஆணைக்குழுவின் வேண்டுகோளுக்கு இணங்க. அடுத்ததா சவுதி அரேபியா நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். இது பார்த்திங்கன்னா 3000 ரியால் அபராதம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஹெலில் பகுதிகளில் ஹெயில் மாகாண பகுதிகளில் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நெருப்பு மூட்டினால், தீ மூட்டினால் கிட்டத்தட்ட 3000 ரியால் அபராதம். தெரிஞ்சவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கோங்க. இதோ கொங்கோ கிவி கடல் கொந்தளிப்பு காரணமாக ஒரு படகு மூழ்கியதில் 78 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அல்லாஹு ஆலம். இன்னாலில்லாஹ்.
இன்னும் கொஞ்சம் காலம் போனால் அப்போ நம்மளுக்கெல்லாம் வேலையே கொடுக்க மாட்டீங்க போல. இதோ குவைத் இராணுவம் மற்றும் கடலோர காவல் படை மற்றும் உள்துறை அமைச்சக பெண் காவல் அதிகாரிகள் தன்னுடைய கடமைகளின் அடுத்த கட்டத்தை முன்னெடுத்து வைக்கின்றார்கள். மெக்கானிக் வேலையிலேருந்து வெல்டிங் வேலையிலேருந்து எல்லாம் அவங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. العزم، الإصرار والتحدي. تميزت فيها الكويتية، صاحبة موقف لها كيان خاص في مختلف المجالات بالرغم من التحديات. ساهمت في التنمية الوطنية فهي مكمل أساسي لمجتمعنا، تشهد أرها الوطن على ثبات مواقفها في تحمل المسؤولية. لها بصمة واضحة في مختلف القطاعات، وأثبتت دورها الفعال في وزارة الداخلية، وتنوعت أعمالها في الإدارة العامة لفقر السواحل. عملنا بالقطاع العسكري ما هو إلا مساندة لإخواننا الرجال. சுகாதார அமைச்சர் டாக்டர் அகமது அல் அவாதி அரசு மருத்துவமனைகளில் 6500க்கும் மேற்பட்ட உடல் பருமன் அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். இந்த நோய் தனிநபர்களின் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல தலைமுறைகளின் எதிர்காலத்தையும் பாதிக்கும், அது அச்சுறுத்தும் என்று தெரிவித்துள்ளார். இருக்கிற எல்லாத்தையும் போட்டு குத்தினா என்ன ஆகும்? ஆனாலும் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நோயே வராது. என்ன சொல்லுங்க, சொல்ல தேவையில்ல, கண்ணாலே பாருங்க. எவ்வளவுதான் சாப்பாடு குவிஞ்சிருந்தாலும் நம்ம வீட்டில எல்லாம் டைம் இருக்காது சாப்பிட்றதுக்கு. இந்த நம்மளுடைய நிலைமையெல்லாம் இதுதான். அப்புறம் எங்கேருந்து உடம்பு போடும்? அது மட்டும் இல்லாமல் ஓட்டுநர்களுக்கு போகிற வார வழியெல்லாம் எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். இதை பாருங்க. கொஞ்சம் இடம் கேட்டது தப்பா, ஹார்ன் அடித்தது தப்பா, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த ஜஹராவில் கொண்டுட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டு ரகசியமாக போயிட்டார். ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் போதுமானவன். கடைசியில் ஒருத்தர் குப்பை போட போகும்போது கண்ணு ஆள் மாட்டிக்கிட்டார். ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல். ஓட்டுநருக்கு நேர்ந்த துயரம். பாருங்க இந்த செய்தி. ஜஹரா கவர்னரேட்டில் நடந்த திடுக்கிடும் சம்பவம். ஜஹரா கவர்னரேட் குற்ற புலனாய்வுத்துறை சாதில் அப்துல்லா புலனாய்வு அலுவலக பிரதிநிதிப்படுத்தும் குற்ற பாதுகாப்பு பிரிவினர் குப்பைகளை அகற்றும் போது ஒரு நபர் இரத்த கரை படிந்த ஆடைகளை வீசுவதை பார்த்த புகாரை பெற்ற பின்னர் திட்டமிட்ட கொலை குற்றத்தின் ஒரு சந்தேக நபரை கைது செய்ய முடிந்ததாக உள்துறை அமைச்சகத்தின் பாதுகாப்பு செயலகம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் சிசிடிவி கேமரா அந்த ஏரியாவில் இருக்கும் சில விடயங்களை ஆராய்ச்சி பார்க்கும்போது, சிசிடிவி கேமரா உட்பட அந்த ஏரியாவில் ட்ராவல் பண்ணின வாகனம் உட்பட அனைத்தையுமே ஆராய்ச்சி பார்க்கும்போது ஒரு நபர் இரத்தம் படிந்த ஆடைகள் மற்றும் கொள்வதற்கு
உபயோகித்த ஆயுதங்களை வீசுவது தெரிய வந்துள்ளது. இதன் அடிப்படையில் உடனடியாக விசாரணை நடத்தி இந்த நபர் யார் என்பதை கண்டுபிடித்து கைது செய்துள்ளனர். அதன் பிறகு விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது என்னவென்றால், வீட்டு ஓட்டுநரை தான் கொலை செய்து அம்கரா ஸ்கிராப் யார்டுக்கு பின்னால் கொன்று வீசி சென்றதாக தெரிவித்துள்ளார். அதை அவருடைய சடலத்தை வீசிவிட்டு இரத்தம் படிந்த அந்த துணியையும் மற்றும் கொலை செய்ததுக்கான ஆவணங்களையும் சாட்சிகளையும் சாதுல் அப்துல்லா பகுதிகளில் தானே சென்று வீசி வந்ததாகவும் குப்பைகளில் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட நபர் தற்போது அந்த சடலம் இருக்கும் இடத்தை நேரடியாக சென்று காட்டியும் உள்ளார். தற்போது சம்பவம் பதியப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் இந்தியர் என்பது தற்போதைக்கு தெரிய வந்துள்ளது. இந்திய ஓட்டுநர் என்பது மட்டும் தெரிய வந்துள்ளது. யார், எந்த ஊர், அவருடைய பேர் என்ன, எந்த மாகாணத்தை சார்ந்தவர், இந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்பது இதுவரையிலும் தெரியப்படவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 34 நிமிடம் நான் இந்த நியூஸ் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 மணி 39 நிமிடம். சாதாரணமாக 3 மணிக்கு இந்த செய்தி வந்து அப்டேட் ஆகி இருக்குது ட்விட்டரில். இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் கிடைச்சா நிச்சயமாக அதை பற்றியும் பகிர்றேன். ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல். தயவு செய்து அன்பார்ந்த ஓட்டுநர்களே, ஓட்டுநர் பெருமக்களே, சகோதரர்களே, ரொம்ப கவனம். நான் எப்போவுமே சொல்கிறது, எக்காரணத்தை கொண்டும் சண்டைக்கோ வாக்குவாதத்துக்கோ போகாதீங்க, பிரச்சனைக்கு போகாதீங்க. ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அங்கே இருக்க முடியலையா, ரிஸ்க் அதிகமாக இருக்குதா, ரொம்ப வேலை வாங்குறாங்களா, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்களா, டார்ச்சர் பண்ணுறாங்களா, தயவு செய்து உங்களுக்காக இந்த நாட்டில் நிறைய சட்ட வழிமுறைகள் இருக்குது. தூதரகம் இருக்குது. தூதரகத்தால் எதுவும் இல்லையா, ஏஜென்ட்டால் வந்திருக்கீங்களா, ஏஜென்ட்டுக்கு போங்க. ஏஜென்ட்டாலையும் எந்த வழியும் கிடைக்கலையா, அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. அதுவும் இல்லையா, ருமைத்தியாவில் கத்தா 7 ஸ்ட்ரீட் 71 அமால மன்சிலியா இருக்குது லேபர் டிபார்ட்மெண்ட். அங்கே போங்க. அவங்களாவது உங்களுக்கு உரிய நியாயத்தை பெற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இது எத்தனையோ தொழிலாளர்களுடைய உயிரை குடித்த நாடாக மாறி வருது. இன்னைக்கு வரைக்கும் பல தொழிலாளர்களுடைய உயிரை காவு கொண்டுட்டு. தயவு செய்து கவனம். பல தொழிலாளர்கள் இறந்ததுக்கான நீதி கிடைக்கப்படவே இல்லை. எத்தனையோ பேர், அந்த அப்துல் ரஹ்மான் அப்படின்னு ஒருத்தர், அதுக்கு பிறகு முத்துக்குமார்னு ஒருத்தர், இன்னும் எத்தனையோ பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க. உயிரிழந்த செய்திகள் மட்டுமே வருதே தவிர அவர்களுக்கான நியாயம் பெற்றுக் கொடுத்தது ரொம்பவும் அரிதானது. தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவளுக்கு தலை சோகம் இல்லை, அவர் வந்து பைத்தியம், அவர் வந்து மனநோயாளி, தெரியாமல் செஞ்சிட்டாரு. கடைசியில் 1 வருஷம் இல்லாட்டி 5 மாதம் 10 மாதத்தில் குற்றவாளி வெளியே வந்து சுதந்திரமாக சுற்றி திரிவாங்க. அப்பாவி உயிர்கள் தான் பழி போகுது. அதனால் தயவு செய்து அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருமே இந்த நாட்டில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனடியாக தூதரகத்தை அணுகுங்க, அல்லது அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனை சரி அணுகுங்க. உங்களுடைய ஏஜென்ட்டால் நீங்கள் வந்திருந்தால் ஏஜென்ட்டுக்கு சரி எப்படியாவது தப்பிப்போங்க. அப்படி இல்லைன்னா அமாலா மன்சிலியா லேபர் டிபார்ட்மெண்ட் அதுக்கு சரி போங்க. ஆனால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வாக்குவாதத்துக்கும் அடிதடிக்கும் சண்டைக்கும் போகாதீங்க. அது உங்களுடைய கஃபீலோடு மட்டுமல்ல, உங்களுடைய கஃபீல் உங்களோட வந்துக்கிட்டு இருக்கிறாரு, உங்கள் கஃபீலுக்கு வேண்டாத ஒருத்தர் வந்து கஃபீலோட சண்டை பிடிக்கிறாரு, அடிதடி நடக்குது. உங்கள் கஃபீலுக்காக நீங்கள் கூட போராடாதீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒன்று போலீஸுக்கு கால் பண்ணிங்க, இல்லை கஃபீலோட தம்பிமாரோ அண்ணமாரோ யாராவது ஃபேமிலி இருந்தால் அவங்களே கால் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம கஃபீல் அடிக்கிறானே அப்படின்னு ஆவேசப்பட்டு அவசரப்பட்டு நீங்கள் உள்ளே இன்வால்வ் ஆகாதீங்க. அவங்க நாளைக்கு சலாம் அலைக்கும் வலைக்கும் முஸ்லாண்டு முசாபை செஞ்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் கடைசியில் சிக்க போகிறது என்னமோ நாம தான். என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அதை வஞ்சகமாக அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கருப்பு இருந்து கொண்டே இருக்கும் மனசுக்குள்ளே. என்றைக்காவது ஒரு நாள் அதை நம்மள்ட்ட காட்டியே ஆகுவாங்க. ஏன்னா பழி வாங்குற விடயத்தில் இவங்களை அடிக்க ஆளே இல்லைப்பா. நிறைய விஷயங்களை நான் கண்ணால் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி எத்தனையோ பேர் காதால் சொல்லி கேட்டுக்கிறேன். தயவு செய்து அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல தான் பணிப்பெண்களும் வீடுகளில் தேவைக்கில்லாத விடயங்களில் தலையிடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப கவனமாக இருங்க. ஆண்கள் பெண்கள், இந்த நாட்டுக்கு நம்ம வேலைக்கு வந்திருக்கிறோம், வேலையை செஞ்சோமா எல்லாம் முடிஞ்சிச்சா, சலாமத், போயாச்சு, தூங்கியாச்சு.
அடுத்த நாள் எழும்பியாச்சு அதே மாதிரி நம்ம வேலையை முடிச்சாச்சு போயாச்சு. இந்த மாதிரியே இருங்க. சிலர் தேவைக்கில்லாமல், நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்மளுக்கு சம்மந்தமே இல்லையா, சம்மந்தம் இல்லாத பிரச்சனைக்கு நீங்கள் போகவே போகாதீங்க. ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கள். சம்மந்தப்பட நினச்சிங்க கடைசியில் நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. பார்த்துக்கோங்க. ரொம்ப கவனம். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.